இன்னைக்கு டே 10. ஸோ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட பார்த்தீங்க அப்படின்னா 10 days ஆயிடுச்சு. ஸோ 5 ப்ராடக்ட்டோட நம்ம வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக 2 ப்ராடக்ட்டும் நம்ம கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான டெஸ்டிங் வேலைலாம் போயிட்டு இருக்கு. இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட்டே வச்சு ஒரு ஃபுட் செக் தான் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த ஃபுட் செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் வீட்டில் குக் பண்ணுறப்போ, அதாவது நான் ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி குக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நான் ஒரு பொரிக்கிற ஐட்டம் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் நான் ஒரு 65 பண்ணுறேன்னே வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 65 பொரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கலர் சேஞ்ச் ஆகும். ஆயிலில் வந்து நிறைய வாட்டி கலர் சேஞ்ச் ஆகுது. நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். எதுக்காக இந்த கலர் சேஞ்ச் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியாது. நான் வந்து இது காஷ்மீரி தூள்னால ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ நம்மளும் இப்போ காஷ்மீரி தூள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளோட விஷா ஸ்பைசஸோட காஷ்மீரி தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பொரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து நீங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ பஜ்ஜி பொரிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயில்ல எந்த கலர் சேஞ்சஸுமே இல்லை. விச் மீன்ஸ் நம்மளோட விஷா ஸ்பைசஸோட ப்ராடக்ட் வந்து 100% சேஃப் அண்ட் பாதுகாப்பானதும் கூட.